எல்லாருக்கும் மதிய வணக்கம். மணி 12 ஆயிடுச்சு. இப்போ வந்து எறா பிரியாணியும் மீன் வறுவலும் தாங்க செய்ய போகிறேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை போடல, எடுக்க முடியல. அதனால் இப்போ எடுத்து போடுறேன். கேட்டிருந்தாங்க வீக்லி சமையல் ரெடியான்ட்டு. அதனால நான் வந்து இப்போ போடுறேன். போட்டாலும் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, சரி போடுறது இல்லை. ஆனால் கேட்குறாங்க போட சொல்லி. அதனால் இன்றைக்கி எடுக்கிறேன்ப்பா. இன்றைக்கி அன்றைக்கி செஞ்ச ஞாயிற்றுக்கிழமை மீன் குழம்பு வச்ச நண்டு வறுத்த, காலையில் டிஃபனுக்கு வந்து இது சிக்கன் குழம்பு வச்சேன், தோசை விட்டேன், என்ன பண்ணேன். ஆனால் எடுக்கல. இப்போ காட்டுறேன் பாருங்க, செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் உறவுகளுக்கும் வந்து மதிய வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 10 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லாங் வீடியோ போட்டு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். இறா 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். மீன் வந்து கம்மி தான்ப்பா. அந்த பையன் மீன் சாப்பிட மாட்டான். எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும்தான். நல்லா இருக்கு. கழுவிட்டேன். ரெண்டுத்தையுமே வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம், பெசரி வச்சுக்கலாம். எல்லாமே வந்து பெசரி வச்சுக்கலாம்ப்பா நம்ம. ஏன்னா வந்து கொஞ்சம் பெசரி வச்சா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் கையை வச்சு எடுத்துருக்கேன். இது வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு இது தயிர் எடுத்துருவேன். தயிர் வந்து காலி ஆகிடுச்சு தயிர். அதனால் கடையில் வந்து சின்ன பாக்கெட் தான் வாங்கிருக்கு. சளி வேறு எல்லாமே விட்டுருந்ததுனால இருக்குது தயிர். அது ரொம்ப நாளாக இருக்குது, அதனால் எனக்கு வந்து பிடிக்கல. சளி பிடிச்சதுனால எனக்கு கொஞ்சோண்டு தயிர் ஊற்றிக்கலாம்ப்பா. 1 ஸ்பூன் இருக்கும், ஊற்றிடுவேன். மீனுக்கு வேணாம், இது மட்டும்தான். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். ஏன்னா அப்புறம் நம்ம போட தான் போகிறோம். வந்து இப்போ வந்து கொஞ்சம் பண்ணி வச்சுருந்தா, மேரினேட் பண்ணி வச்சுருந்தா நல்லாயிருக்கும். காரம் உப்பு எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும். கொஞ்சோண்டு சால்ட்டு தூள் போட்டுக்கலாம்ப்பா. ஏன்னா அது வந்து கல் போட்டால் கரையாது, அதனால் தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து பெரிய மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ சாமான் போடாமல் அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் இதில் போட்டிருந்தா அது எங்கே அடியில் இருக்கு அண்ணான்னு தெரியல. கொஞ்சமாக போடும், ரொம்ப நல்லா காரம். இது வந்து கரம் மசாலா. கொஞ்சம் தான். இது மட்டும் பேசி மிளகாத்தூள் போட்டு இதை வந்து நம்ம இப்போ இது பெசரி வச்சுப்போம். அன்னைக்கு கூட செஞ்சேன். அன்னைக்கு செஞ்சேன், என் பையன் இல்லை, ஊருக்கு போயிருந்தோம், நானும் சாப்பிடல. சும்பல் அதிகம். இதை அப்படியே நம்ம வதக்கிறதுக்குள்ள ஒரு 1/2 ஹவர் ஆகும். அது வரைக்கும் ஊறட்டும். ரொம்ப நேரம்லாம் இல்லை, 1/2 ஹவர் தான். இந்த மீன் வந்து நம்ம பிரியாணி செய்கிற வரைக்கும் ஊறும். இப்போ பண்ணி வச்சிட்டோம்னா அவ்வளோதாங்க ஆச்சா. இப்போ வந்து மீன் வந்து இது ரொம்ப ஒன்றும் இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் தான் போட்டு, குழம்பு மிளகாத்தூள் போடுவாங்க, சீரகம், மிளகாத்தூள் போடுவாங்க. பிரியாணி கொஞ்சம் தான். இதுதான் மீன். அரைச்ச வீடியோ போட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தூள் இது. அது புளி கொஞ்சம் ஊற்றணும். இப்போ வந்து இதுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மீனுக்கு அதுக்கு வந்து போட்டாச்சு, எல்லாமே போட்டு பண்ணிட்டேன். இது பெசரி வச்சிட்டேன். கொஞ்சோண்டு சீரகத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், வாசனை மிளகுத்தூள் கொஞ்சம். மீன் குழம்பு வச்சுன்னா அதெல்லாம் அரைச்சி அதில் ஊற்றுவேன். அதனால இப்போ இல்லை. அவ்வளோதான்ப்பா. மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் போடலாம். ஏன்னா இந்த நான் காரம் இருக்காது. நான் தான் காமிச்சல சாமான்லாம் 2 காரம் கிடையாது. நான் அரைக்கிறதுக்கு காரம் கிடையாது. அவ்வளோதான்ப்பா. இப்போ கொஞ்சோண்டு புளி ஊற்றிக்கலாம். லைவ் போடுறேன், லைவ் வரமாட்டேங்க. 6 மணிக்கு போடலாமா என்னன்னு தெரியல. லைவ் 7 மணிக்கு போட்டால் வரமாட்டேங்க. இல்லை எத்தனை மணிக்கு போடுறது லைவ்னு தெரியல.
அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் போட முடியும். வரவே இல்லை புளியே, சும்மா கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம். தக்காளி போடல, இல்லைன்னா கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா ஸ்பூன் உள்ள போயிடுச்சா, அதனால் வேறு ஸ்பூன் வச்சு அள்ளி போட்டுக்கலாம். உப்பு விசிறி வச்சுக்கலாம். இது விசிறி வச்சோம்னா கொஞ்ச நேரம் ஊறி வரணும். ஒரு 9 மீன் இருக்கும், அவ்வளோதான் போதும். கரெக்டான புளி, உப்பு, மஞ்சத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு, அவ்வளோதான். அவனுக்கு கவலை மீன் சாப்பிட்டா அரிக்குதுன்றான், வேணான்றான். அதனால் கம்மி தான் இது வாங்கிட்டு வந்தோம். 300 நாங்கள் கிலோ, ஒரு 100 ரூபாய்க்கு போடுங்க. மீன் பிடிக்கிறது இல்லையா அங்கே, அதனால் மீன் விலை அதிகமாகிடுது, வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா இதெல்லாம் கம்மி தான். இறாவும் 300 ரூபாவும். அவ்வளோதான்ப்பா. இது விசிறி வச்சாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சுதா. இது அப்புறம் பிரியாணி தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ கையை கழுவி வந்துடுறேன். அது முன்னாடி இப்படி வரும். இப்போ பிரியாணிக்கு எல்லாம் அரிஞ்சு வச்சிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அப்புறம் இது கொத்தமல்லி, புதினா அலசி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சுக்கலாங்க. பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி பூ, முட்டை எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கலாம்ப்பா. லாஸ்ட்ல கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றிட்டேன். இது எங்கேயோ இதில் தயாரித்து கொடுக்குறாங்க. பசுமாடு பால் கறக்கு தான் அங்கே. அவங்க மோர் தயிர் உற்பத்தி பண்ணி அதில் வெண்ணெய் எடுத்து நெய் தயாரிச்சுட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. 200 ரூபாங்க. அது 200 ரூபா வாங்கலாம். அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மொத்தமும் நெய்யே போடக்கூடாது இல்லை, அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு சொல்லுவாங்கல்ல, அது கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ பட்டை எல்லாம் போடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் வதங்கிடுச்சுப்பா. நல்லா வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ
தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம்ப்பா. அரிசி ஊற வச்சு ஸ்லோ பண்ணிடலாம். அரிசி ஊற வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணுங்க. வதங்குது. ஏன்னா தக்காளி போட்டு போட்டாக்கா அடி பிடிக்காது. அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் தான் இருக்குது, மட்டும் போட்டுக்கலாம். ஒரு டேஸ்ட் போட்டுக்கலாம். அதை நான் இங்கே அரிசிக்கு வச்சு வச்சேன். அதுதான் போட்டாச்சு. அரிசி ஊற வச்சுட்டேங்க. அரிசி ஊற வச்சிட்டேன். இது இதால் ஒன்று, இதால் ஒன்று, அவ்வளோதான் போட்டாச்சு. ஏன்னா அது ஃபுல்லாகவே வந்து நம்ம அது 2 போட்டோம்னா நிறைய ஆகிடும். பாஸ்மதி அரிசி நாங்கள் பண்ணுறோம். அன்றைக்கி வந்து சீரக சம்பா அரிசி இருந்தது. ஏற்று போகுது, முடியவே இல்லை. பாருங்க ஊற்றுது தண்ணி, சுத்தமாக முடியல. என்ன பண்ணுறது? கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாங்க. ஏன்னா வதங்கிச்சு மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம். இது வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா ஃபுல்லாக போட்டால் 1 ஸ்பூன் தான். மிளகாத்தூள் உள்ள டீஸ்பூன் இருக்குது, உள்ள கடகுது. அது வந்து குட்டி ஸ்பூன். அவ்வளோதான். மசாலா போட்டாச்சு. இறா போட்டு வர சொல்ல கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போடணுங்க. அது ஒரு ஸ்மெல் வரும், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது மசாலா போட்டுங்களா, உப்பு கொஞ்சம் தேவையான அளவு. இப்போ இறா போட்டுக்கலாம். இறா கொஞ்சம் தயிர் கம்மியாக தாங்க போடணும். ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி இறாவில் போட்டிருக்கோம், அப்புறம் தக்காளிக்கு போட்டோம், அதனால உப்பு கொஞ்சம் கம்மியாக பண்ணணும். இப்போ வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஆமாம், புதினா கொத்தமல்லி. அப்புறம் லாஸ்ட்டில் இறக்குறப்ப கொஞ்சம் போட்டுக்கலாம். வாசனை நல்லா வரும், லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தயிர் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், ஏன்னா அதில் கொஞ்சம் ஊற்றிருக்கோம். சும்மா கம்மியாக தாங்க வாங்கணும் தயிர். எல்லாருமே வந்து சளிக்கு சின்னது, அதனால தயிர் வாங்கணும். கம்மியாக தான் இல்லைன்னா வாங்கி நிறைய தோசை காட்டி இருக்கோம் வாங்கலை. பாருங்க நல்லா சூப்பராக ஆயிடுச்சு கிரேவி. நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. எனக்கு கொஞ்சம் நெட்டி போட்டலாம். இந்த இறாவில் தண்ணி விடுங்க, ரொம்ப நேரம் வதக்கினாலும் லப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. தண்ணி ஊற்றிக்கலாம்.
ஏன்னா இது வந்து இறா வந்து அவ்வளோவா இது வேக நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கிட்டோம். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. ரெண்டு ஊற்றலாம், ரெண்டு ஊற்றக்கூடாது. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் ஒரு 1.5 ஊற்றுறேன். இது வந்து 1 போட்டோமா, 1.5 இதுவும் அவ்வளோதான் போதும். ஏன்னா இது அது தண்ணி நல்லா இருக்கும். எது சீரக சாம்பார் இது தண்ணி தேவை. அவ்வளோதான். தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி கொதிக்கிட்டோம். அவ்வளோதான்ப்பா, தண்ணி கொதிக்கிட்டோம். தண்ணி கொதிக்குது. இப்போ அரிசி போட்டுடலாம்ப்பா. அரிசி நல்லா இருக்கவே இல்லை. நான் ஊரில் அரிசி இந்த வாட்டியே நல்லா ஊற வச்சிருக்கேன். முன்னாடி மறந்துட்டேன். இந்த பையனுக்கு உடம்பு சரியில்லாதே நம்மளுக்கு ஞாபகம் எப்படியே வரும். அவனுக்கு தான் பண்ணுறேன். நல்லா சாப்பாடு கொடுங்கன்றாங்க. எல்லாம் நல்லா தான் கொடுக்குறேன். அது என்னன்னே தெரியல. இந்த சோல்ட்ரு போட்டு கால் அதே மாதிரி முட்டி வலிக்குதுன்றான். எவ்வளோ இது பண்ணிட்டாங்க. அரிசி போட்டுக்கலாம். எவ்வளோ பண்ணிட்டேன் ஹாஸ்பிட்டலு. இன்னும் ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு நாளைக்கு. இன்னைக்கு போகலாம் நைட்டு தான் இருக்கேன். வெள்ளையங்கிரி தான் போயிட்டு வந்தான். சிவன் கூட வந்து அவனுக்கு இது பண்ண மாட்டேங்கிறாரு. வேற எங்கேயும் போகல. வெள்ளையங்கிரி ட்ராவல் பண்ணது தான் ஆகலன்றாங்க. போய் மலையாறு பைக் கார் ஓட்டிட்டு போனது அதுதான் வந்து அவனுக்கு வந்து ரத்தம் கட்டிக்கிச்சுன்னாங்க. அது சரியாகி போச்சு. இப்போ வந்து அங்கங்கே சோல்ட்ரு கூட்டுக்கு வலிக்குதுன்றான். அதே கவலையாக இருக்குது. அதனாலேயே நம்மளுக்கு வந்து ஏதோ ஞாபகமாக இருக்க மாட்டேங்குது. 20 நாளா 25 நாளா லீவ் போட்டுருக்கு. 20 நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொதிக்குது. அதுக்கு ஒரு பாதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இது தம் போட்டுக்கலாம். நம்ம எதுவும் வந்து இதுலாம் போடல, கலருக்காக மசாலாலாம் போடல. அவ்வளோதான். இது கொதிக்கிட்டோம், வேகட்டும். அது பாதி வந்த பிறகு நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ வந்து அரிசியும் தண்ணியும் சரி ஆயிடுச்சுங்க. இது இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். இருங்க, ஸ்லோ பண்ணியாச்சு. இது தோசைக்கல் வச்சாச்சு, அது மேலே இதை போட்டாச்சு. இப்போ இது வச்சாச்சு. கொஞ்சம் நம்ம தண்ணி கூட வச்சுக்கலாம். வெயிட்டுக்கு தண்ணி பிடிச்சிங்க. இப்போ வந்து தண்ணியும் கூட வச்சுக்கிறேன் வெயிட்டுக்கு. அவ்வளோதான்ப்பா. இது வந்து நல்லா வேகட்டும். அவ்வளோதான். நம்மளுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான், ரெடி ஆகிடும். பிரியாணி ரெடி. அப்புறம் மீன் வறுத்துக்கலாம். வெங்காயம் பச்சிட்டு போட்டுறேன். அவ்வளோதான். மீனும் நல்லா ஊறிடுச்சு. அது அப்படியே ஊறிட்டு லாஸ்ட்டில் போகிறதுக்கு புதினா கொத்தமல்லி வச்சுருக்கேன். கொஞ்சம் போட்டுக்கலாம். நெய் ஊற்றிட்டு அதை போட்டுக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும், வேகட்டும். அவ்வளோதாங்க. மணி ஆயிடுச்சு, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இது மீன் குட்டி வேகட்டும். மீன் வேகட்டும். நல்லா வெந்துச்சு பாருங்க.
சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம வந்து புதினா கொத்தமல்லி கொஞ்சோட நெய் ஊற்றிக்கலாம். இதே எண்ணெய் வேறு இதில் இல்லையா என்னன்னு தெரியல. இதுலேயே நான் கவலை மீனா எப்பயும் வறுத்ததில்லை. இப்போ வந்து நெய் போட்டுருவேன். இதில் போட்டோம்னா சரி இதுவாகும். அது பக்க மாட்டோம். அவ்வளோதான்ப்பா. இப்போ வந்து நம்ம கலரி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி. சூப்பராக எடுத்து பாருங்க. பழன்னு இருக்குது பாருங்க. நல்லா வெந்துச்சு பிரியாணி. நல்லா வெந்து போச்சு. இறா வந்து சூப்பராக வெந்துடும். ஏன்னா அது ரொம்ப நேரம்லாம் வேகணும்னு வச்சுட்டேன். இறா வெந்துச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம்ப்பா. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மீன் வேகட்டும். நான் காட்டுறேன். தயிர் பச்சடி பண்ணிட்டேன். பையனுக்கு மட்டும் கொஞ்சோண்டு பண்ணிட்டேன். அந்த இருந்தது பார்த்தீங்களா தயிரை, அது கொஞ்சம் பண்ணி வச்சிட்டேன். மீன் வேகுது. அவ்வளோதான்ப்பா. மீன் வெந்துடுச்சு. வாங்க எங்கள் வீட்டில் எறா பிரியாணி, மீன் வறுவல், முட்டை மறந்துட்டேன். அது இப்போ தான் வேக வச்சுக்கிறேன் முட்டை. அதனால் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப லாங்காக போக வேணாம். வாங்க எங்கள் வீட்டில் எறா பிரியாணி, மீன் வறுவல், முட்டைங்க, தயிர் பச்சடி சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மாட்டேங்க. அப்புறம் லைவ் போடுறேன். அது எப்போ போடுறது என்னான்னு ஏதாவது சொல்லுங்கள். அதனால் வந்து இப்போ எனக்கு லோ ப்ரெஷராக தெரியல. ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு உடம்பு. இப்போ சக்கரை கொஞ்சம் கொட்டினேன். கேராக இருக்குதுங்க. அவ்வளோதாங்க. வீடியோ முடிச்சுக்கிறேங்க. பாய். இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா. என் சொந்தங்களே உறவுகளே எல்லாருக்கும் சொல்கிறேன். என்னோட சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கும் சொல்கிறேன். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மூலிகை எண்ணெய் போட்டிருந்தா அது எதுவும் சொல்லவே இல்லை. கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் காய்ச்சி தரேன். அதனால் பாய்ப்பா. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.